शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं मामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभौं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुतं गौरवं महान्तं गोविन्दयोगीन्द्रमदास्य शिष्यं श्री शंकराचार्यमदास्य उद्मपादं च स्थामकं च शिष्यं तं तौलकं वार्तिककालविज्ञानस्मद्गुरुं सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्ध्यानगम्यं वन्दे विष्णुं भवैहरं सर्वलोकैकनाथं। மகாபாரதத்தில் படிக்கப்பட்டதான விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல 59 ஸ்லோகங்கள் முடிவடைந்து 60வது ஸ்லோகம் இன்னைக்கு பார்க்கலாம். பகவான் பகஹானந்தி வனமாலி ஹலாயுதஹ ஆதித்யோ ஜோதிராதித்யஹ சஹிஷ்ணுர் கதி சத்தமஹ. பகவான் பகஹானந்தி வனமாலி ஹலாயுதஹ ஆதித்யோ ஜோதிராதித்யஹ சஹிஷ்ணுர் கதி சத்தமஹ. முதல் லைன்ல பகவான் பகஹா ஆனந்தி வனமாலி ஹலாயுதஹா அப்படின்னு 5 நாமா. அடுத்த லைன்ல ஆதித்யஹா ஜோதிராதித்யஹா சஹிஷ்ணுஹு கதிசத்தமஹா அப்படின்னு 4. மொத்தம் 9 நாமாக்கள் இல்லையா? இது எத்தனாவது நாமா பகவான் அப்படின்னு பார்த்தா 558வது நாமா. 558. பகவான் அப்படின்னு படிச்சிருக்கு. அப்ப நம்ம நமஸ்காரம் பண்ணும்போது பகவதே நமஹா அப்படின்னு பண்ணணும். பகவான்னா என்ன நிறைய பேருக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இது அமையது. பகவான் எல்லாம் பகவத் சங்கல்பம் என்ன, எல்லாம் பகவான் பார்த்துக்கிறான் பகவான் பகவான் சொல்றான், பகவானுடைய அருள் இருந்தா போதும்னு. அது என்ன பகவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பக அப்படின்னாக்க ஷன்னா பகஹா அப்படின்னு சார் 6 அப்படின்னு அர்த்தம். பான் அப்படின்னாக்க உடையவன், தனத்தை உடையவன் தனவான், பலத்தை உடையவன் பலவான். சில சமயத்துல அது மத் பிரத்தியமா வரும். மத் பிரத்தியம்னு சொல்றது இத. சில பேர் மத் பிரத்தியமா அது அதே அர்த்தத்திலேயே வரும். பக்திமான் இல்லையா, தனவான் பக்திமான் அப்படி சொல்லுவோம். ஆயுஷ்மான் அப்படின்னு சொல்லுவோம். பலம்னு வரும்போது பலவான் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பலவதி இல்ல அப்படின்னு சொல்லுவோம். அவருக்கு பெண்பாலா சொல்லும் பொழுது ஆயுஷ்மானுக்கு பதில ஆயுஷ்மதி தனவதி அப்படின்னு சொல்லுவோம். இப்படி மத் பிரத்யம் உடைய அப்படின்னு இருக்கும். 6 உடையவர் பகவான். எந்த 6 அடுத்த கேள்வி. அது விஷ்ணு புராணத்துல ரொம்ப அழகா அது சொல்லியிருக்கு நமக்கு. ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய தர்மஸ்ய யசஸ பிரியஹ ஸ்ரீயஹ ஞான வைராக்யயோஸ்தைவ ஷன்னாம் பகயிதி ஹிரணா. ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய சம்பூர்ண ஐஸ்வர்யம் இல்லையா? எல்லாருக்கையும் ஐஸ்வர்யம் எப்பொழுதுமே சதா சர்வகாலமும் நித்தியமாக இருக்குமா? பெரிய ஆளா இருந்தாலும் சரி, உலகத்துல சம்பூர்ணமாக இருக்கும் ஐஸ்வர்யம்னு சொல்ல முடியாது. சர்வமானது சம்பூர்ணமா இருக்குன்னா அது ஒருத்தர்கிட்ட தான் இருக்கும்.
மகாலட்சுமி தாயார் கிட்டதான் இருக்கும். அந்த பகவான் கிட்டதான் அந்த சமக்கிரமான ஐஸ்வர்யம் அப்படின்றது இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அவர் தர்மா கேன் ஹாவ் அ பொட்டன்ஷியல் ஃபார்ம், நமக்கு புரியுற மாதிரி இருக்கணும்னா அது பகவானா வந்து முழுக்க முழுக்க தர்மமாக இருக்கக்கூடியவர். அது மாத்திரம் இல்ல, யசஹா யசசஹா கீர்த்தி இதெல்லாம் வரணும் அப்படின்னாக்க பகவான் கிட்ட எது யாருக்கிட்ட எது இருக்கோ அதுதானே கொடுப்பார். அவர்கிட்ட அது பரிபூர்ணமா இருக்கு, ஐஸ்வர்யம் பரிபூர்ணமா இருக்கு. அவரே தர்மத்தினுடைய வடிவா இருக்கார். அவர்தான் யசஸ் எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கார். அதனால நமக்கும் பேரையும் புகழையும் நல்ல பேர் கொடுக்கணும், நல்லவன் எனக்கூடிய நாமம் நமக்கு வரணுமே. ஆனால் அந்த பகவானுடைய அனுகிரகம் வரணும். பகவான் கிட்ட அது இருந்தா தானே கொடுப்பார். அவர் அதை உடையவராக இருக்கிறார். அப்புறம் ஸ்ரீயஹா இல்லையா, செல்வம் இல்லையா, நமக்கு தனமும் வேணும், கல்வியும் வேணும், பிள்ளை செல்வமும் வேணும் இல்லையா, எல்லாமே இருக்கு. 4 பேர்கிட்ட மரியாதையாக மதிப்பு மரியாதையோட நாம நடந்துக்கணும்னா அதுக்கு உண்டான செல்வமும் நமக்கு சம்பத்தும் வேண்டும். இப்படி நம்ம கையில சம்பத்து வேண்டும்னு நம்ம கேட்கிறோம் இல்லையா, அது யார் கொடுப்பார்? பகவான் தான் கொடுப்பார். ஏன்? அவர் அதிகமாக அதை வைத்துக் கொண்டு, அதனால வேண்டுபவர்களுக்கு அதை அவர் கொடுக்கிறார். அவர் என்ன பண்றார்? ஐஸ்வர்யங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார், அப்புறம் தர்மத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார், யசஸை வைத்துக் கொண்டிருக்கிறார், ஸ்ரீயத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். இது கூட 2 ரொம்ப முக்கியம். அதுதான், அது என்ன? ஞானமும் வைராக்கியமும். எனக்கு ஞானத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்கன்னு பிரார்த்தனை பண்றோம் இல்லையா. வேதாந்திகள் முழுக்க பண்ணக்கூடிய பிரார்த்தனை எனக்கு என்னை கொடுங்கள், எனக்கு என்னை கொடுங்கள். இதுதான் ஞானம், ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானத்தை கொடுக்க வல்லவர் யார்? பகவானை தவிர வேறு யார் கொடுப்பார்? ஆகையினால ஞானதா அவருக்கு அவருக்கு ஞானத்தை கொடுக்கிறவர். அது மாத்திரம் இல்ல, வைராக்கியத்தை கொடுப்பவர். ஞானம் எல்லாருக்குமே வராது. யாருக்கு இருக்கும்? விவேக வைராக்கியம் யாருக்கு இருக்கோ அவருக்கு தானே இந்த பிரம்ம ஞானமானது வரும். ஆகையினால வைராக்கியத்தையும் கொடுக்கிறார். ஏன்? அவர் அந்த வைராக்கியத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால அவர் பார்த்து உட்கார்ந்துருக்கார். வெறும் ஞான சொல்லியும் பொலித்தொலையும் கட்டிட்டு உட்கார்ந்து உடம்பு முழுக்க விபூதியை பூசிட்டு ஒண்ணும் இல்லை இல்லையா, பாம்பு இரும்புன்னு அசைகிற விஷயத்தை அப்படி கழுத்துல போட்டு இருக்காரு. சஞ்சலமாக இருக்கக்கூடிய விஷயத்தை எதையும் வைத்துக் கொண்டவன் சதா சர்வகாலமும் ஞான சம்பன்னனாக இருந்து கொண்டு, ஞான வைராக்கிய சம்பன்னனாக இருந்து கொண்டிருக்கிறார் பகவான். அப்பேற்பட்ட அந்த பகவான் ஞான வைராக்கியோஸ்ச ஷன்னா, இந்த 6 தான் சார். ஐஸ்வர்யம், தர்மம், யசஸ், ஸ்ரீயம், ஞானம், வைராக்கியம். இந்த 6 உடையவர் யாரோ அவர்தான் பகவான். இது இப்படித்தான் பெரியவர்கள் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார்கள். சான்றோர்களுடைய வாக்கு இது அப்படின்னு விஷ்ணு புராணத்துல படிக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒரு டெபினிஷன் இருக்கு. இன்னொரு விதமாகவும் டெபினிஷன் இருக்கு. அது என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே விஷ்ணு புராணத்துல உற்பத்தி பிரளயம் செய்வ பூதானாம் அகதி கதிம் வேத்தி வித்யாம் அவித்யாம் ச தவாச்சோ பகவான் இதிஹி. உற்பத்தி பிரளயம் செய்வ பூதானாம் அகதிம் கதிம் வேத்தி வித்யாம் அவித்யாஞ்ச வாக்கியா பகவான் இதி. பகவான் தெரியுமா இருக்கு? அவருக்கு பிராணிகளுடைய உற்பத்தி இல்லையா, பிராணிகளுடைய உற்பத்தி. அவரை அறிந்திருக்கணும், அப்பதானே அவர் உற்பத்தி பண்ண முடியும். அறிவு இருந்தால், ஞான சக்தி இருந்ததுன்னா தானே கிரியா சக்தியும் இச்சா சக்தியும் வேலை செய்யும். ஞானமே இல்லைன்னா எப்படி? ஆகினால அவருக்கு எல்லாவற்றையும் இந்த பிராணிகளை எல்லாம் எப்படி உற்பத்தி பண்ணணும், எப்போ இவர்களை எடுத்துக்கொள்ள வேண்டும்னு அவருக்கு தெரியும். உற்பத்தியினுடைய அறிவும் தெரியணும். அந்த எல்லாருக்கும் போட்டு அனுப்பும் போதே அவர் பகவான் என்ன பண்ணி அனுப்புறார்? ஒரு மனுஷனை பிறக்க வைக்கும் போது டேட் ஆஃப் பர்த்தோட ஒருத்தன் பிறக்கிறான்னாக்கா நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? அவனுக்கு 82 வயசு இன்டூ 365 டேஸ் இன்டூ 21,600 மூச்சு இப்படின்னு கால்குலேட் பண்ணி இத்தனை ஒரு மூச்சோட அவர் அனுப்புறாரு. எல்லாரையும் அனுப்புறாரு. ஒரு கொசு அனுப்புறாருன்னா அதுக்கு இவ்வளவு நாள்ல அது போகும். ஒரு யானை அனுப்புறாருன்னா அதுக்கு இவ்வளவு வருஷங்கள், கழுதை அனுப்புறாருன்னா இவ்வளவு வருஷங்கள், நாயை அனுப்புறாருன்னா இப்படி
மனிதர்களை பழக்க இருக்கிறாருனாக்க இப்படியாக உற்பத்தி விநாசம் ரெண்டுமே உற்பத்தி பிரளயம் அப்படின்னாரு. அதற்கு பிறகு வளர்ச்சி இல்லையா, உற்பத்தி பிரளயம் பூதானாம் அகத்தின் கதின் இல்லையா. கதி அப்படின்னாக்க தெய்வு, அகத்தினா வளர்ச்சி. இப்படி உற்பத்தி, மனிதனுடைய அறிவு, அவர்களுடைய வளர்ச்சி, அவர்களுடைய தேய்வு. அது மட்டும் இல்ல, அறிவு அறியாமை, அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு. சில பேருக்கு அறிவோட கொடுக்கிறார், சில பேரை அறியாமையோட படைக்கிறார். இப்படி அறிவு அறியாமை எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு அவர் எல்லாத்தையும் பண்ணார். இவாவா பண்ண கர்மாவுக்கு தைக்கின மாதிரி இவர்களுக்கு அந்த உற்பத்தியானது நிகழ்கிறது, அழிவானது நிகழ்கிறது, வளர்ச்சியானது இருக்கிறது, தேய்வு ஆனது இருக்கிறது, அறிவானது இருக்கு, அறியாமை இருக்கு. அவாவாளுடைய இன்டலெக்டுக்கு அந்தந்த கெப்பாசிட்டியோட போட்டு அனுப்புறாங்க. இந்த 6 உற்பத்தி, அதுக்கப்புறம் பிரளயம், பூதானா கதின் அகதின், வித்யா அவித்யா, இந்த 6 யாருக்கு இருக்கோ அவர்தான் பகவான் அப்படின்னு ஆச்சாரியார் பகவானுக்கு உலகிட்டு விஷ்ணு புராணே அப்படின்னு சொல்றார். அடுத்தது பகவான் பகஹா அப்படின்னாரு. பகவான் சொன்னீங்க ஐஸ்வர்யம், தர்மம், கீர்த்தி, செல்வம், வைராக்கியம், மோட்சம், இதெல்லாத்தையும் உடையவர், உறைவிடமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். பானைகளுடைய உற்பத்தி, அழிவு, வளர்ச்சி, தேய்வு, அறிவு, அறியாமை எல்லாத்தையும் அறிகிறவர் அப்படின்னு சொன்னீங்க பகவான். நன்னா இருக்கு. பகவதே நமக. அடுத்தது பகக்னே நமக அப்படின்றீங்க. பகஹா அப்படின்னாக்க பகவான் பகஹா அப்படின்றீங்க. பகஹா அப்படின்னாக்க ஐஸ்வர்யாதிகம் சம்ஹார சமயே ஹந்தி இது பகஹா. எல்லாத்தையும் அவர் அழிக்கிறார். அவர் பிறக்கும் பொழுதே இவர் இந்த வைராக்கியத்தோட, இந்த யசஸோட இருக்கணும், இந்த சீரத்தோட இருக்கணும், இந்த ஐஸ்வர்யத்தோட இருக்கணும், இந்த ஞானத்தோட இருக்கணும், இந்த அளவுக்கு வைராக்கியம் அப்படின்னு கணக்கு பண்ணி அமைச்சவர். கரெக்டா அவளுடைய காலம் முடிஞ்ச பிறகு அவளுடைய கவாலந்த கர்மாவுக்கு தைக்கிற மாதிரி அவர் கர்ம பல தாதாவாக இருக்கிறதுனால அவர் என்ன பண்றார், இவனை அழிக்கவும் அவர்தான் செய்கிறார். அதனால் அவர்தான் பகவானாகவும் இருக்கிறார். பகஹா அப்படின்னு பகக்னாகவும் இருக்கிறார். சம்ஹார காலத்துல எல்லாத்தையும் அழிப்பவராகவும் அவர்தான் இருக்கிறார் அப்படின்னா. அடுத்தது ஆனந்தி அப்படின்னாரு. சுகஸ்வரூபத்வாத் ஆனந்தஹா சர்வசம்பத் சமுத்திரத்வாத் ஆனந்தீவா அப்படின்னு சொன்னார். சுகஸ்வரூபத்வாத், ஏன் அவருடைய ஸ்வரூபம் என்ன? சத்து சித்து ஆனந்தம், அதான் அவருடைய லட்சணம். பகவானுடைய லட்சணம் என்ன? சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படின்னு வேதம் சொல்றது. அவர் எது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா யோகேத நிகிதம் குஹாயாம் அப்படின்னு அவருக்கு சொன்னா அவருடைய ஸ்வரூபம் என்ன? சத்ஸ்வரூபமாக இருக்கிறார், சித் ஸ்வரூபமாக இருக்கிறார், சுகஸ்வரூபமாகவும் இருக்கிறார் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், ரொம்ப அழகான ஒரு அர்த்தம், வியூகாவதாரத்துல அவர் தான் மகாவிஷ்ணு தான் சங்கர்ஷனரா அவதரிக்கிறார். விபவ அவதாரம்னு வைஷ்ணவா சொல்வார்கள். அதுல இவர் தான் பலராமனாக அவதரித்து இல்லையா நந்தகோபனை தந்தையாக அடைந்திருக்கிறார். அதனால நந்தகோபனை அப்பாவாக கொண்டவர், வசுதேவரை அப்பாவாக கொண்டவர் வாசுதேவன். யாரு? நம்ம மகாவிஷ்ணு கிருஷ்ணர். நந்தகோபனை அப்பாவாக கொண்டவர் யாரு? பலராமர். அவர் யாரு? நந்தி. நந்தினா ஆனந்தி அப்படின்னு அர்த்தம். இப்படி பலராம ஸ்வரூபமாகவும் அவருடைய அவதாரம் தானே பலராம அவதாரமும் மகாவிஷ்ணு தானே. அதனால இவர் ஆனந்தமாக இருக்கக்கூடியதுனால ஆனந்தி அப்படின்னு. அப்படிப்பட்ட ஆனந்தினே நமஹ. அதுக்கப்புறம் அடுத்த நாம பகவான் பகஹானந்தி வனமாலி அலாயுதா வனமாலி வனமாலி கதீஷாங்கி சங்கி சக்ரி ச நந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு
வாசுதேவோபிரக்ஷது. நமக்கெல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஃபெமிலியர் இல்லையா? வனமாலையை உடையவர் யாரோ அவர் வனமாலி. ஞாபகம் வச்சுக்கணும். பூத தன்மாத்திர ரூபாம் வைஜந்தியாக்கியாம் வனமாலாம் வகன்னே வனமாலி அப்படின்னு பாஷ்யம் பண்ணாருவாங்க. பூத தன்மாத்திர ரூபம், பஞ்சபூதங்கள் இருக்குது. நமக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா ஆகாசம், வாயு, அக்னி, ஆபகா, ஜலம், திவி இப்படின்னு 5. இந்த 5ம் ஒன்னா சேர்ந்து பஞ்சீகரணமானதுதான் இந்த உலகம். இந்த பஞ்சீகரணம் தான் இந்த உடம்பு இல்லையா? நம்மளுடைய உடம்புல அக்னி இருக்கா, வாயு இருக்கா, உள்ள இடைவெளி இருக்கா, பிருத்திவி இருக்கா, இருக்கு இல்லையா? ஜலம் இருக்கா, இருக்கு. பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கை தான் நம்ம உடம்பு. இந்த உலகமும் பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கை தான். இது பஞ்சீகரணமானது ஸ்தூலமாக இருக்கும்போது இது கூடவே மனசு, புத்தி என்ற சூக்ஷ்மமான பிரபஞ்சமும் உண்டாயிருக்கு. சிலதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனா நடக்குது இல்லையா? கண்ணுக்கு தெரியல, ஆனா நட்சத்திரங்கள்லாம் சுத்திட்டே இருக்கு, பூமியானது சுத்திட்டே இருக்கு, சந்திரனானவன் சுத்திட்டே இருக்காரு. இப்படி எல்லாம் பண்ணுது. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியல, அதெல்லாம் அபஞ்சீகரணமாக இருக்கு. இது ரெண்டும் சூக்ஷ்ம நிலை, ஸ்தூல நிலை. இது முன்னாடி அது எப்படி இருந்தது? தன்மாத்திரையா இருந்தது. அதாவது அது அந்த இடத்துல தனித்தனியா இருந்தது. அதுக்கப்புறம் பஞ்சீகரணம் ஆன ஒண்ணுதான் எல்லாம் ஒன்னா சேர்ந்தது. அது தனியே கோலகமாக ஆகாசம் இருந்தது, வாயு இருந்தது, அக்னி இருந்தது, தண்ணி இருந்தது, பிருத்திவி இருந்தது. இது அப்புறம் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்க்க ஆரம்பிச்சது சார் ஒரு பிளானிங்ல. அந்த பிளானிங்னால சூக்ஷ்ம சிருஷ்டி உண்டாச்சு. இந்த ஆக்சுவல் சேர்க்கையினால, இந்த ஸ்தூல சேர்க்கையினால இந்த உலகம் உண்டாச்சு, இந்த உடல் எல்லாம் உண்டாச்சு அப்படின்னு பார்க்கிறோம். இதெல்லாம் உண்டாக்குறதுக்கு முன்னாடி இருந்த நிலைக்கு பேர் என்ன நிலை சொன்ன? தன்மாத்திர நிலை. இப்படி பூத தன்மாத்திர ரூபாம் வைஜயந்தியாக்கியாம், இந்த இடத்துக்கு இந்த நிலைக்கு பேரு வைஜயந்தி அப்படின்னு ஒரு நிலை. இப்படி இருக்கக்கூடிய வைஜயந்தி அப்படின்னு தான் மாலை, வைஜயந்தி மாலா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த வைஜயந்தியை மாலையாக உடையவர் யாரோ அவர்தான் மகாவிஷ்ணு. அப்படிப்பட்ட வனமாலினே நமக. பூத தன்மாத்திரைகளின் வடிவமான வைஜயந்தி மாலையை அவர் அணிந்திருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு வைஜயந்தி. அவர்தான் இந்த தன்மாத்திரையை வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த பஞ்சீகரணமா அவர் தான் பண்றார். இந்த அபஞ்சீகரணமாக சூக்ஷ்மத்தை அவர் தான் பண்ணுகிறார். அப்பேற்பட்ட மகாவிஷ்ணுவாக இருக்கக்கூடிய அந்த வனமாலையை உடையவராக இருக்கக்கூடிய வனமாலிக்கு நமஸ்காரம். வனமாலினே நமஹ. அதுக்கப்புறம் ஹலாயுதஹா. ஹலஹா அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? ஹலம் ஆயுதம் அஸ்ய இதி ஹலாயுதஹா பலபத்ராகிருதி. யாரு ஹலத்தை ஆயுதமாக வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னாக்க பலபத்ர சாயி அப்படின்னு சொல்லக்கூடிய பலராமர். அவர் எப்படி இருக்கார்? கலப்பையை ஆயுதமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். கலப்பை இல்லையா? நம்ம சொல்றோம் கலப்பையை வைத்து உழுதான் அப்படின்னு. இந்த கலப்பை வடிவமான அலம் அப்படின்னு பேர் இருக்கு. அலாயுதம் அப்படின்னா கலப்பை வடிவமான ஆயுதம், அதை உடையவர் அப்படின்னு அர்த்தம். பஞ்சபூதங்களை எல்லாம் பயிர்கள் மாதிரியும் அதை அப்படியே இந்த கலப்பையை கொண்டு அவர் உழுகிறார். அப்படி உழும்போது பயிர்களின் அபிவிருத்திக்காக பலராமரின் பேர் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பலராமனின் நினைத்தா உழவர்கள் அவருடைய பெயரை சொல்லிதான் உழவார்கள் அப்படின்றது பாப்புலராக இருக்கிறது. அதனால பலராமனுக்கும் அந்த ஹலத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்றது ஞாபகம். இவர் தான் பலராம ரூபமாக 10 அவதாரங்களில் ஒரு அவதாரமாக இருக்கக்கூடிய பலரூப அவதாரமாகவும் இருக்கிறதுனால அவருக்கு ஹலாயுதஹா, ஹலத்தை ஆயுதமாக உடையவரே அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் ஆதித்யோ ஜோதிராதித்யா சகிஷ்ணுர் கதிசத்தமஹா ஆதித்யாம் கஷ்யபாத் வாமனு ரூபேன ஜாதஹா இது ஆதித்யா. கஷ்யப பிரஜாபதிக்கு அதித்தின்னு ஒரு ஆத்துக்காரி, திதின்னு ஒரு ஆத்துக்காரி. இந்த திதிக்கு பிறந்தவர்கள் தான் தானவர்கள், தைத்தியர்கள் அப்படின்னு அசுரர்கள். அதித்திக்கு பிறந்தவர்கள் ஆதித்யர்கள்
தேவர்கள் அப்படின்னு இருக்கும். அதுல அதித்தி தேவிக்கும் அவருக்கும் இவர் என்ன பண்றார், தேவர்கள் பிறந்தார். ஆறார் பிறந்தார்கள் அப்படின்னாக்கா ஆதித்யாதி தேவர்கள் 12 பேர் பிறந்தார்கள் சார். அதித்திக்கு பிறந்ததுனால தேவர்கள் பிறந்தார், சூரியன்கள்லாம் 12 சூரியர்கள்லாம் பிறந்தார்கள் அப்படின்னு சொல்லுவோம். இவர் எப்படி பிறந்த மாதிரி ஆகும் விஷ்ணு அப்படின்னா, அவரும் ஒரு லீலைக்காக வாமனராக அவதரித்தார். அதித்திக்கும் கஷ்யப பிரஜாபதிக்கும் வாமனராக அவதரித்து இல்லையா, பலிக்கு சக்கரவர்த்தி கதை நமக்கு தெரியும். இப்படி வாமனராக அவதரித்ததுனால அவரை ஆதித்யன்னு சொல்றதுல தப்புன்னு, அதித்திக்கு பிறந்தவர் தானே அந்த சமயத்துல. அதனால அவருக்கு கோசலராமன் சொல்றது இல்லையா, நம்ம மகாவிஷ்ணுக்கு கௌசல்யாவுக்கு பிறந்ததுனால அந்த மாதிரி அதித்திக்கு பிறந்தனால ஆதித்யா நமஹ அப்படின்னாரு. ஜோதிராதித்யா ஜோதிஷி சவித்ரு மண்டலே ஸ்திதா ஜோதிராதித்யா. அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னாக்க, ஜோதிஸ்வரூபமாக நமக்கெல்லாம் பிரத்யட்சமா எப்படி காணப்படுகிறார் அவர் அப்படின்னாக்க, சூரியன் எப்படி அந்த சூரியன் வந்த பிறகு அப்படியே இந்த உயிர்கள் எல்லாம் ஆக்டிவேட் ஆயிடும். எல்லாருக்கும் பயம் எல்லாம் போயிடுச்சு. ராத்திரி எல்லாம் உடம்பு சரியில்லைன்னு அவஸ்தப்பட்டு இருந்தார். ஐயோ நான் போயிடுவேன். தாத்தால வந்தது பாருங்க, சூரியன் வந்தோடனே சுறுப்பாயிட்டா மேல போய் பால் வாங்க போயிட்டாரு இல்லையா தாத்தா. இதெல்லாம் பாக்கலாம் அப்படின்னா என்னது, எல்லாருக்கும் எங்கேருந்து வந்தது இந்த எனர்ஜி? பிரத்யக்ஷ தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த சூரிய நாராயணன் நம்ம எல்லாருக்கும் காத்தால எழுந்தோன்னு எனர்ஜியை கொடுக்குறாரு. அவர் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் ஆக்டிவா இருக்கணும். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் அங்க போயிட்டு இங்க போயிட்டு அந்த ஆபீஸுக்கு போயிட்டு இந்த காரியத்தை செய்துட்டு, உழவர்கள்லாம் அந்த காரியத்தை செய்துட்டு எல்லாரும் வேலையை செய்து கொண்டு எல்லாம் டயர்டாகி ராத்திரி ஆச்சுன்னாக்க, அந்த சூரியன் மறைந்த பிறகு அப்படியே எனர்ஜி டவுன் ஆகி தூங்கிக்கிறார்கள் அப்படின்றத பார்க்கலாம் இல்லையா. எல்லாருக்கும் எனர்ஜைஸ்ரா. அவர் எப்படி அங்க எனர்ஜைஸ்ரா இருக்கார் அப்படின்றத நம்ம சந்தியாவந்தனத்துல அந்த சூரியன் வரும்பொழுது நம்ம என்ன பண்றோம், சதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி சரசிஜாசனஹா சன்னிவிஷ்டஹா கேயூரவான் மகர குண்டலவான் கிரீடி ஹாரி ஹிரண்மய வபு திருத சங்கு சக்கரஹா சங்கு சக்கரகதாபானே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்த புண்டரீகாச்சரட்சமாம் சரணாகதம் அப்படின்னு சொல்லி ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரஹா ஸ்ரீ கேசவம் பிரதிகச்சதி அப்படின்னு சொன்னார். ஜெயசதா சவித்திர மண்டலம், அந்த சவித்திர மண்டலத்திலே இருக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணுவை சதா தியானிக்க வேண்டும். ஜெயசதா சவித்திர மண்டல மத்தியவர்த்தி. அதுக்கு நடுவுல யார் இருக்கார்? மத்தியவர்த்தி. சரசிஜாசனஹா, சரசிஜம்னா தாமரையில விட்டு சரசிஜாசனஹா சன்னிவிஷ்டா, அந்த தாமரை ஆசனத்துல உட்கார்ந்துருக்கார் சார். அது நம்மளுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய ஒரு தாமரை இருக்கு. அந்த ஹிருதயம் அந்த தாமரையில தான் அவர் வந்து உட்கார்ந்துருக்காரு சார். நல்லா சன்னிவேஷம் சார். என் கிட்ட உட்கார்ந்துருக்காரு, என்னுடைய ஹிருதயத்துல அந்தர்யாமியாக உட்கார்ந்துருக்காரு. சன்னிவிஷ்டா கேயூரவான் மகர குண்டலவான். அவரு அப்படி அந்த தோல் வலையெல்லாம் போட்டு மகர குண்டலங்கள்லாம் போட்டு இருக்காரு காதுல என்ன. அதுக்கப்புறம் மகர குண்டலவான் அவருக்கு ஹிரண்ய ஒப்பு சங்கு சக்கர கதம், சங்கு சக்கரம் கதம் எல்லாத்தையும் வச்சிருக்காரு. சங்கு சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுதா, அந்த துவாரகா என்ற நிலையத்துல உட்கார்ந்து கொண்டு நம்ம எல்லாரையும் பரிபாலனம் பண்ணி கொண்டு இருக்கிறாரே மகாவிஷ்ணு. அவர்தான் இங்க ஜோதிராதித்யா என்ற நாமாவனால குறிப்பிடப்படுகிறார். சவித்ரு மண்டலே ஸ்திதௌ ஜோதிராஜா, சூரிய நாராயண ஸ்வரூபமாக சவித்திர மண்டல மத்தியவர்த்தியாக இருந்து கொண்டு நம்மை அறிவாளித்துக் கொண்டிருக்கும் அந்த மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். அதுக்கப்புறம் சகிஷ்ணு துவத்வாதீனி சீதோஷ்ணாதி சகதே இது சகிஷ்ணு. துவத்வங்கள் இதுதான் சார் நமக்கு வாழ்க்கையில ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள், நல்லது கெட்டது, பணக்காரன் ஏழை, வெற்றி தோல்வி. நம்ம இந்த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ல நடுவுல மாட்டிட்டு ரொம்ப அவசரப்படுறோம். ராகம் தேசம் இல்லையா, எல்லாம் இந்த ரெண்டுத்துல மாட்டிட்டு நல்லது கெட்டது, வெற்றி தோல்வி, கருப்பு வெள்ளை, இப்படியே சந்தோஷம் துக்கம் எல்லாம் பாருங்க இந்த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட். இது சீதம் உஷ்ணம், சீதோஷ்ணாதி வைஷ்ணுக்கம் இல்லையா. இதையெல்லாம் சகித்துக் கொள்வது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதை நமக்கு காண்பிக்கிறதுக்காக அவர் உட்கார்ந்துருக்காரு.
அவருடைய கிரியேஷன்ல யாருமே ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள் கிடையாது. நம்மளுடைய மனசுலதான் நம்ம ராகத்வேஷத்தோட எல்லா பொருளையும் இது நல்லது இது கெட்டதுன்னு பார்க்கலாம். ஒரு அம்மாவுக்கு 4 குழந்தை இருந்ததுன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. நல்லது கெட்டதெல்லாம் எல்லாம் அவனுடைய குழந்தைகள் தான். அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்த சராச்சரங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரே ஈக்குவல் தான். பார்ஷியாலிட்டின்றதே கிடையாது. ஆகையினால இந்த சீதம் உஷ்ணம் நல்லது கெட்டது அப்படின்ற துன்பங்கள்லாம் அவருக்கு கிடையாது. அதெல்லாத்தையும் அவர் சகித்து கொண்டுதான் இருக்கிறார். அதனால அவருக்கு சகிஷ்ணு அப்படின்னு பேரு. சகிஷ்ணு அப்படின்னா அனைத்தையும் சகிப்பவர் அப்படின்னா என்னத்தான், அனைத்தையும் வெல்பவர் அப்படின்ற அர்த்தத்துல நாம புரிந்து கொள்ள வேண்டும். கதிசத்தமஹா அப்படின்னா எல்லாரும் சென்றடையக்கூடிய இடமா. சாகாஷ்டா சா பராகதி அப்படின்னு சொன்னார். எல்லாரும் போய் கதிஷ்ட அசௌ சத்தமஸ்ட, நமக்கு கதியாகவும் இருக்கா சர்வசிரேஷ்டமாகவும் இருக்கக்கூடியவராக இருக்கிறதுனால அவரைத்தான் பரந்தாமா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. நாம எல்லாம் அடைய வேண்டிய தாமா இது அவருடைய நிலைதான். அப்படிப்பட்ட பரந்தாமனாக இருக்கக்கூடிய அவருக்கு கதி சத்தமன் என்று சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுக்கு நமஸ்காரம். அடுத்தது சுதன்வா கண்ட பரசுர் தாருணோ திரவிண பிரதா திவிஸ்பிருக் சர்வதுர்வியாசோ வாசஸ்பதி அயோ நிஜஹா. சுதன்வா கண்ட பரசுஹு தாருணஹா திரவிண பிரதா 4 நாமா. திவிஸ்பிருக் சர்வதுர்க்கு சர்வதுர்க் வியாசஹா வாசஸ்பதி ரயோனிஜா. இங்க பாருங்க பாடபேதங்கள்லாம் இருக்கு. சில பேர் சர்வதற்கு வியாசகான்னு பிரிக்கிறாங்க. ஆனா ஆச்சாரியால் என்ன பண்ணார், சர்வதற்கு வியாசகா ஒரு நாமம், வாசஸ்பதி ரயோனிஜா ஒரு நாமம். மொத்தம் இங்க மேல சுதன்வா கண்டபரசுகு தாருணஹா திரவிண பிரதா 4 நாமா. திவிஷ்ணு சர்வதற்கு வியாசகா வாசஸ்பதி ரயோனிஜா 7 நாமா தான் இதுல. அப்படி பண்ணிட்டார். ஆகையினால்தான் இந்த ட்ரெடிஷனல் வாக்கியத்துக்கு நமக்கு சமஸ்கிருதம் தெரியும்ன்றதுனால இப்படி எல்லாம் பண்ண முடியாது. பெரியவா என்ன பண்ணியிருக்காரோ அப்படித்தான் நாம அதை புரிஞ்சு அதை வியாக்கியானம் பண்ணது. இப்போ அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா சுதன்வா அப்படின்னு பேரு இல்லையா. சுதன்வா தனுசு அப்படின்னாக்க வில்லு. அவர் கையில சாரங்கம் எனக்கூடிய வில்லு இருக்கு இல்லையா. அதுதான் இந்திரிய ரூபமாக இருக்கக்கூடிய வில்லு. அவருக்கு சாரங்கபாணி அப்படின்னு பேரு. எல்லாரும் தப்பா சாரங்கபாணின்னு வாங்க. சாரங்கம்னாக்க மானுன்னு அர்த்தம். சாரங்கபாணின்னா சிவனை குறிக்கிறது. சாரங்கபாணி அப்படின்னு சொல்லணும் இல்லையா. இப்படி சாரங்கம் எனக்கூடிய வில்லை வைத்துக் கொண்டிருக்கிறதுனால அவருக்கு சாரங்கபாணி அப்படின்னு பேரு இல்லையா. அது அந்த வில்லு சாரங்கத்தை வைத்துக் கொண்டிருக்கிறதுனா தனுசு, அதை வைத்துக் கொண்டு சுதன்வா அப்படின்னு பேரு. சுதன்வா சோபனம் இந்திரியாதிமயம் சாரங்கம் தனுஹு அஸ்ய அஸ்தி இது சுதன்வா அப்படின்னு ஆச்சாரியர் பாக்கி பண்ணார். அதுக்கப்புறம் கண்டவரசுவே அப்படின்னாரு. சத்ருணாம் கண்டனாத்து கண்டபரசுஹு அஸ்ய யாமதக்னியா கிருதேஹே இது கண்டபரசுஹு அப்படின்னு அர்த்தம். கண்டபரசுஹு அப்படின்னாக்கா சத்துருக்களை கண்டிக்கும் கோடாரியை ஆயுதமாக கொண்டவர் அப்படின்ற ஒரு அர்த்தம் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு அர்த்தம் என்னன்னா அகண்ட பரசுகு அப்படின்னு சொல்லலாம். சுதன்வனே அகண்ட பரசுவே நமஹா அப்படி நீங்க அர்த்தம் பண்ணீர்களே ஆனால் துண்டிக்க முடியாத கோடாரியை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர் அப்படின்ற அர்த்தம். யாரு கோடாரின்னு நமக்கு சம்பந்தம் யாரோட வருது, பரசுராமர் இல்லையா. ஜமதக்னியினுடைய கொல்லியாக இருக்கக்கூடிய ஜாமதக்னியா இருக்கக்கூடிய பரசுராமருடைய அந்த கோடாரியானது எவ்வளவு மகிமை வாய்ந்ததுன்னு நமக்கு தெரியும். ஆகையினால அந்த சொரூபமா பரசுராம அவதாரமாக வந்ததுனால அவருக்கு கண்ட பரசுவே நமஹா அப்படின்னு. அப்புறம் தாருணஹா தன்மார்க்க விரோதி நாம் தாருணத்வாத் தாருணஹா நல்ல வழியை கெடுப்பவர்கள் யாராவது இருந்தார்களே ஆனால் அவர்களை கெடுப்பவர். சன்மார்க்க விரோதிகளை தாருணத்வாத் தாருணஹா நல்ல வழியில போறவர்களுக்கு கெடுதல் விளைவிக்கிறவரை பகவான்
கருத்தாட்கொண்டு அந்த பகவான் அந்த பக்தனை ரட்சிக்கின்ற காரணத்தினால் அவருக்கு தாருணஹான்னு பேரு. அப்புறம் திரவிண பிரதஹா அப்படின்னாரு. திரவிணம் பக்தர்களுக்கெல்லாம் விரும்பிய திரவிணங்களை, திரவிணம் வாஞ்சிதம் வித்தம் பக்தேபியா பிரததாதி இது திரவிண பிரதஹா. பக்தர்கள் விரும்பிய செல்வத்தை எல்லாம் அளித்துக் கொண்டிருக்கிறதுனால அவருக்கு திரவிண பிரதஹான்னு பேரு. அதுக்கப்புறம் திவஸ்பிருஷே நமஹா, திவஸ்பிருக் அப்படின்னாரு. திவஸ்பிருக் அப்படின்னாக்கா திவஹா பரிஷனாத் திவஸ்பிருக் அப்படின்னாரு. திவஹா அப்படின்னாக்கா ஆகாசத்தை தொடுகின்ற காரணத்தினால், திவிஸ்பர்ஷனாத் திவிஸ்பிருக் ரகசியமான சொரூபத்தை தொட்டு காட்டுகிறவர் அப்படின்னு அர்த்தம். முக்கியமான பொருள்களை எல்லாம் அப்படி தொட்டு நமக்கு உணர்த்துகிறவர் இல்லையா. சூப்பர் நேச்சுரலான விஷயங்களையும் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். திவிஸ்பிருஷே நமஹ சர்வதிருக் வியாசாய நமஹ. ஆச்சாரியர்கள் சர்வதுஷாம் சர்வஜானானாம் விஸ்தார வியாசா அப்படின்னா எல்லா ஞானங்களையும் பற்றி விரிவுரை செய்தவர் வியாசர் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு என்ன தெரியும்? ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம் எல்லாம் தெரியும். தெரிந்த போதிலும் அவர் என்ன பண்றாரு? எல்லாத்தையும் எடிட் பண்ணி தொகுத்து கொடுத்தார். அதனால தொகுப்பாளர், எடிட்டர். யாரு? வியாசகா அப்படின்னா எடிட்டர். எப்படி எடிட் பண்ணி கொடுத்தார்? இந்த காலத்துல கலியில நீங்க எல்லாம் பிராமணனா பிறந்தா உங்களுடைய வேதம் எதுவோ அந்த சாக்கையை மாத்திரம் நீங்க பண்ணா போதும். பூர்வ ஜென்மத்துல, துவாபரயுகத்துல, திரேதாயுகத்துல, கிருதயுகத்துலாம் மனுஷனுக்கு நல்ல சக்தி இருந்தது. அவர்களால எல்லா வேதமும் படிக்க முடியுது. இப்ப இல்ல. ரிக்வேதம் எடுத்துட்டா 21 சாக்கைகள் இருக்கு. இன்னைக்கு ஒரு சாகையா 2 சாகையா தான் கிடைச்சிருக்கு. பட் எதுவுமே கிடைக்கல. அந்த காலத்துல 21 சாக்கை இருந்ததாக நாம் அறிகிறோம். அதே மாதிரி எஜுர்வேதத்துல 109 சாகைகள் இருந்ததாக காணப்படுகிறது. ஆனா இன்னைக்கு என்ன இருக்கு? நமக்கு சுக்ல எஜுர்வேதிகள் ஏதோ ஒரு கான்ம சாகை, அதே நம்மளாம் தைத்திரிய சாகை பண்றோம். ஏதோ கொஞ்சம் இந்த காடக சாகை, காடக பிரஷ்னம் கிடைச்சிருக்கு. இவ்வளவுதான் கிடைச்சிருக்கு. அதுல சாமவேதத்துல 1000 சாக்கை இருந்தது. ஆஞ்ஞாயினியும் ஏதோ ஒரு சாக்கை சொல்லலாம். அதுதான் இப்போ சாமவேதிகள்லாம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் அதர்வ வேதத்துல ஒரு சாகை இப்ப நமக்கு இருக்கு. அது 50 சாகை இருந்தது. 1180 சாகைகள், 1180 உபனிஷத்துகள் இருந்ததான ஒரு ஊர் இது. அது எல்லாத்தையும் நமக்கு தொகுத்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பிரிச்சு வச்சு கொடுத்தவர்ன்றதுனால வியாசருக்கு தனி ஒரு பிளேஸ். அது மட்டும் இல்ல, பிரம்மசூத்திரத்தை எழுதினவர் ஆகையினாலேயும் அவர் ரொம்ப வசதியாக இருக்கக்கூடியவர். இப்படி சர்வதிருக் வியாசாய எல்லா ஞானங்களையும் அவர் எடிட் பண்ணி கொடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு. வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே. வியாசர் தான் விஷ்ணு, விஷ்ணுதான் வியாசர். பேர்பட்ட மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். வாசஸ்பதயே அயோனிஜாய நமஹ. வித்தியைக்கெல்லாம் அதிபதியாகவும் கர்ப்பத்தில் பிறக்காதவராகவும் இருக்கக்கூடியவர் பகவான். அவர் யாருக்காவது பிறந்தார்னு சொல்ல முடியுமா? அவர் இச்சையா வளவர். யாரு கர்மாவுக்கு வசம் படுகிறானோ அவன் தான் ஒரு அம்மா வயிற்றுல பிறக்கணும். இவர்கள் தானே they select their mother and come. ந ஜாயத்தே வாசஹா வித்யாயாஹ பதிஹி இதி வாசஸ்பதிஹி ஜனன்யாம் ந ஜாயத்தே இதி அயோனிஜஹ. இவருக்கு யாரும் இவரை ஃபோர்ஸ் பண்ணி எல்லாம் வர வைக்க முடியாது. அம்மாவால வளர்க்க முடியாது. அப்படி இருக்கிறதுனால வாசஸ்பதி அயோனிஜாய நமஹ அப்படின்னாங்க. அதாவது வித்தியைகளுக்கெல்லாம் அதிபதியாகவும் கர்ப்பத்தில் பிறவாதவராகவும் இருந்து கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கிறார் அப்படின்னு ஒரே நாமாவ வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அப்படின்னு தெரியுது. இப்படியாக இதுக்கு மேல் போர்ஷனை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்போ எதோட முடிச்சிருக்கோம் அப்படின்னா 573 முடிச்சிருக்கோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.